செம்பருத்தி இலை, மருதாணி, கருவேப்பிலை எல்லாம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இதில் அரைச்சிருக்கோம். இப்போ இந்த அரைச்சதை வந்து எண்ணெய் சிம்மில் வச்சு காய வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் வந்து இப்போ இதை வந்து கலந்துக்கலாம். கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஒவ்வொன்றும் இந்த க்ரீன் கலரில் இருக்க எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து எசன்ஸ் இறங்கணும். இறங்குனா தான் ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த க்ரீனிஷ்லாம் வந்து நல்லா அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஆயில் பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக மாறிடுச்சு. இந்த ஆயிலை யூஸ் பண்ணி நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுது. என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தங்க கேட்டாங்கன்னு இந்த எண்ணெய் வந்து ஆயில் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ நல்ல ரிசல்ட் இருக்குது. அவங்க மறுபடியும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லா இருக்குது, நான் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால தான் சரி நானும் யூஸ் பண்ணேன். எனக்கும் நல்ல ரிசல்ட் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து சொட்டை தலையாக இருந்தது. அதுக்கே யூஸ் பண்ணேன் இந்த ஆயில். நல்ல வழுக்க தலையில் கூட நல்ல முடி வளர்ந்துருச்சு. வேணுங்கிறவங்க வாங்கி